அப்போ பாரு நீ புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி தக்காளி சட்னி அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கு. ஜம்முன்னு இருக்கு. ஒரு தோசைக்கிற 4 தோசை சாப்பிடலாங்க. வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினா கிச்சன். இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் நம்மளோட மனோமணி அக்கா வீட்டு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையும் வேர்க்கலையும் போட்டு சட்னி பண்ணுறாங்க. தோசைக்கிட்டலாம் தி பெஸ்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுட சுட இட்லி தோசைனா ஒன்றுங்கிறது 4 தோசை சாப்பிடலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நைஸ் நைஸ், வெரி குட். இங்கே 4 தோசை போகுமா கேட்டால், இங்கே வந்து 4 தோசை 8 தோசையும் போவோம், கூட 2 கண்டி சட்னிக்கு 4 கண்டி சட்னி போவோம். இந்த முருங்கைக்கீரை சட்னி பண்ணும்போது வேர்க்கடலை உளுத்தம் பருப்புலாம் போட்டு வதக்கி அரைச்சி பண்ணாங்க. ரொம்ப சூப்பரான சட்னி. வாங்க நம்ம மனோமணி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் பண்ணுற இந்த முருங்கைக்கீரை சட்னியை எப்படி ரெடி பண்ண சொல்லி பார்க்க போகிறோம். போகலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை சட்னி பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இப்போ இந்த சட்னி தேவையான பொருட்கள் சொல்லும்போது இப்போ நம்ம எத்தனை பேருக்கு நம்ம செய்கிறோம்? இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். 4-5 பேர். சரி, ஒரு 4-5 பேருக்கு தேவையான அளவுக்கு நம்ம சட்னி செய்கிறோம். எல்லோரும் வந்து குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறீங்க, எங்கள் 4 பேருக்கு செய்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அளவு கொடுங்க சொல்லி சொன்னாங்க. இப்போ தான் கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சிருக்கோம். கண்டிப்பாக இனிமேட் அப்படி வரும். அப்படி இன்கேஸ் நான் அதிகமான குவான்டிட்டி நான் பண்ணாலும் சைடில் இன்னொரு ஸ்லாட்டில் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். இனிமேட் வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயும் வரும். சரிங்களா? அப்போ தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. முருங்கைக்கீரை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு, உளுந்தப்பருப்பு 75 கிராம், வேர்க்கடலை 75 கிராம், தேங்காய் 1/4 மூடி, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பூண்டு ஒரு 10 பல்லு, தக்காளி வந்து சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு 3-4 போட்டுக்கலாம், புளி சிறிதளவு, காடியா கல்லெண்ணெய் தேவையான அளவு. இப்போ வந்து தேவையான பொருட்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் வச்சுட்டு வேர்க்கடலையும் உளுந்து பருப்பும் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிறோம். ஆமாம். உளுத்தம் பருப்பு ஃபர்ஸ்ட் போடுவீங்களா? ஆமாம். இந்த உளுத்தம் பருப்பு வேர்க்கடலையும் போடுறதுக்கு என்ன காரணம்? ஏன் இது சேர்த்து போடுறோம்? என்ன விஷயம்? இப்போ வந்து பொதுவாகவே வந்து புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, ஒரு தக்காளி சட்னி எல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போடுவோம். ஆனால் இந்த சட்னிக்கு வந்து வேர்க்கடலை போட்டால் இன்னும் ருசியாகவும் இருக்குங்க. அந்த அந்த கசப்பு தன்மை தெரியாது. ஓகே. அப்போ வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்குங்க. வேர்க்கடலை போட்டு உளுத்தம் பருப்பு வந்து வாசம் நல்லா இருக்குங்க, நம்ம சத்தும் கூட. இது ரெண்டையுமே எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்து வச்சுட்டு, எண்ணெய் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. இது எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க. ஸோ உளுத்தம் பருப்பு எண்ணெய் எல்லாம் போடுறோம். உளுந்து பருப்பு போதுமா? போதும். நான் நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன். சரி. ஸோ அது வறுத்த பிறகு தான் போடுறோமா இல்லை இப்படியே போடுறோமா? லேசாக வறுத்துட்டு வேர்க்கடலை போட்டுக்கலாம். ஏற்கனவே வேர்க்கடலை வந்து வறுத்தது தான். சரி. நம்ம அரைக்கிறதுக்காக சும்மா சூடு பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பச்சை வேர்க்கடலாம் தனியாக வறுத்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஆமாம், வறுத்துட்டு போடுவோங்க. இது கொஞ்சம் லேசாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு நல்லா பாருங்க, லேசாக செவந்துருச்சு. இப்போ வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். வெள்ளை உளுந்து போட்டோம்னா முருங்கைக்கீரையெல்லாம் போட்டோம்னா சட்னி கொஞ்சம் பசேன்னு இருக்குங்க கலர். அதுக்காக வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து வரும்போது சத்து இருக்கு, ஆனால் கலர் மாறும். பார்த்தீங்கன்னா உளுந்து போட்டு வறுத்தாச்சு. காமிங்க, அதை காமிங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த பக்கத்தில் இருக்கணும், அந்த லைட்டாக கலர் மாறும், வாசம் வருது. இப்போ வேர்க்கடலை போட்டுடலாம். தோலும் போடுறோம். ஆமாங்க. இல்ல எடுத்துட்டோம். 1-2 இருந்தா நல்லா தான் இருக்குங்க. சரி, ஓகே. இது வந்து கொஞ்சம் பருப்பு அளவு கம்மியா இருக்கணுங்க, கீரை அளவு அதிகமா இருக்கும். அதிகமா சரி. ஏன்னா தேங்காய் எல்லாமே போடுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறோம். அதனால வந்து பருப்பு ரொம்ப போட்டோம்னா மொதன்னு வெறும் பருப்பா இருக்கு. புரியுது. அதாவது இங்கே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மனோமணி அக்கா வீட்டு சைடில் பண்ணுறது, அவங்க வீட்டு முறையில் பண்ணுற அந்த பக்கம் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஊருக்கு போகும்போது அவங்களோட ஸ்பெஷல் ரெசிபி தேடி கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி வேறு எதுனா ரெசிபிகள் எதுனா இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊருக்கு போங்க சார், இந்த ஊரில் போனால் அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட லிங்க்கும் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போது நான் போகாத ஊர்லாம் திருப்பி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன். முக்கியமாக தஞ்சாவூரில் யாராவது தெரிஞ்சவங்க யாராக இருந்தாங்கன்னா நல்லா சமைக்கிற ஆள் இருக்காங்க, எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், என் கைப்பக்கம் ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு யாராவது வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தஞ்சாவூருக்கு நான் வருவேன். தனியாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போடுங்க, அதாவது இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக லைனில் வருவேன். ஓகே. இப்போ வேர்க்கடலை போடாச்சு. வறுத்தாச்சுங்க. நீ இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாங்க.
கலர் மாறவே இல்லை, எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கு. சட்னி கலர் மாறாம இருக்கும். கருப்பா வறுத்துட்டோம்னா சட்னி கலர் மாறி. இன்னொன்று அந்த வாசம் மாற ஆரம்பிச்சிடும். ஆமாங்க. அதிகமாக உளுத்தம் பருப்பு வறுத்தாலும் அப்போ என்ன வேணா அந்த வாசம் மாற ஆரம்பிச்சிடும், கசக்குங்க. ரைட். ஏன்னா உளுத்தம் பருப்பு நல்ல மனம் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு பருப்பு. அந்த பருப்பை வந்து பக்குவமாக நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இப்போ வந்து கல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா எப்படி? இல்லை, கல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய். சரி, ஓகே. இப்போ வந்து எண்ணெய் சூடானோடனே பூண்டு போட்டுக்கலாங்க. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க நீங்கள்? 10 பல்லுங்க. 10 பல்லு. ஓகே, 10 பல்லாம் 1-2 கூட இருக்கும், அதுக்கப்புறம் போட்டுங்க. சரிங்களா? ஃபைன். அதுக்கடுத்து தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க. சமையல் சொல்கிறது வந்து ஒரு அழகு, ஒரு கலை. அதை வந்து மருத்துவ குணமாக உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அந்தந்த பொருள் வந்து அதோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதான் விஷயம். ரைட்டாக்கா? ஆமாம், தெரிஞ்சுட்டு செஞ்சோம்னா நம்மளுக்கு பயம் இல்லை. ஓ, நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு மனசு திருப்தியும் இருக்குங்க. பயந்துட்டே செய்யக்கூடாது. அதான் உண்மை. போதுமா தக்காளி? தக்காளி போதுங்க. நான் வந்து சின்னதா இருந்ததுன்னு 2 போட்டேன். பெரிய பழமா இருந்தா 1 போதுங்க. சரிங்க, ஓகே. ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா நம்ம புளியும் போடுறோங்க. இப்போ தக்காளியும் அந்த பூண்டு வதக்குற பக்கம். ஆமாங்க. வதக்கிட்டு கீரை போடுறோங்க. சரி, ஓகே. அப்போ 2 நிமிஷம் ஆகும்ல? 2 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பூண்டும் தக்காளியும் நல்லா எண்ணெயில் வணங்கிருச்சு. வணங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம முருங்கைக்கீரை போடுறோம். ஏன்னா வணங்காம நம்ம போட்டோம்னா அது முழுசா இருக்கு, அது வணங்காது, கீரை வணங்கிருங்க. இது நல்லா வணக்கிட்டு முருங்கைக்கீரை போட்டு. இன்னொன்று தக்காளி வதங்கினது அந்த சுருக்கம் மாதிரி ஆயிடும், அது மசிஞ்சு வர மாதிரி பக்குவம். இங்கே பாருங்க, தெரியுதா? இதுதான் பக்குவம். இப்போ முருங்கைக்கீரை போட்டலாம். ஆனால் ரியலி வந்து ஒரு முருங்கை மரம் வந்து அது பிஸ்னியாக இருக்கட்டும், அது பூவாக இருக்கட்டும், முருங்கைக்காய் இருக்கட்டும், முருங்கைக்காய் எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ முருங்கைக்கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கணும். எண்ணெயிலேயே வணக்கணும்னா நல்லா வெந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு அடுத்து தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் போடுறோங்க. சரி, ஓகே. அப்போ இது வதக்கின பக்கம் போதுமா? இல்லை, இன்னும் 1 நிமிஷம் வேணும். பாருங்க, கலர் மாறக்கூடாதுங்க. இது வந்து அடுப்பு வந்து கம்மியாக வச்சுட்டு எண்ணெயிலேயே வணக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. சரி, தேங்காய் அளவாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதுக்கடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். ஓகே. வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லாட்டி வரமிளகாய் போட்டுக்கலாம். சட்னினா கொஞ்சம் பச்சை மிளகா நல்லா இருக்குங்க, சுருக்குன்னு இருக்கும், அதனால பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதே மாதிரி தேங்காய் வந்து நிறைய பேர் கொலஸ்ட்ரால் சொல்கிறாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த தேங்காய் வந்து சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கொலஸ்ட்ரால் மாறும். சமைக்காமல் பச்சையாக தேங்காவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது குட் கொலஸ்ட்ரால். இப்போ தேங்காய் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி தழை போட்டுடலாங்க. கொத்தமல்லி தழை இந்தாங்க, எல்லாம் போட்டாச்சு, வேறு எதுவுமே இல்லை. இல்லைங்க, டக்குன்னு பண்ணிடலாம், பெரிய விஷயம்லாம் இல்லை. கொத்தமல்லி தழை வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க, கலரும் நல்லா இருக்கு சட்னிக்கு, அதுக்காக போடுறோம். உப்பு போடலையே நம்ம? இல்லை, கடைசியில் அது ஆட்டும் போது போட்டுக்கலாம். ஆட்டும் போடுவீங்க. இப்போ இது நம்ம ஆட்டும் போது வந்து தாலி போடுவீங்களா? இல்லைங்க, தாளிப்பே இல்லை, ஆட்டிட்டு வந்து சாப்பிட வேண்டியது அவ்வளோதான். சரி, ஓகே. போடலாமா புளியை? போட்டுடலாங்க. இந்தாங்க, புளி போட்டோம்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப போட்டோம்னா புளிப்பா இருக்குங்க, அளவா போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான்ல? ஆமாம், அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. எப்படி இறக்க போறீங்க? ஆற வச்சு ஆட்டங்கள்ல நல்லா கெட்டியாக ஒரு 90% ஆட்டி எடுத்தோம்னா நல்லா இருக்குங்க. சரி, ஓகே. 90%. அப்போ நீங்கள் ஆட்டி காமிக்கிறீங்களா? காட்டுறேன். முருங்கைக்கீரை நம்ம வந்து 2 கைப்பிடி வருமா? ஒரு 2 கைப்பிடி வரும். கொஞ்சம் இலசை எடுத்துட்டா நல்லா இருக்குங்க இந்த சட்னிக்கு. ஏன்னா அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப முத்துனதா இருந்ததுன்னா திப்பி திப்பியா இருக்கு சட்னி. இலசை எடுத்துட்டோம்னா அந்த கசப்பு தெரியாது, சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும், நல்ல பச்சை கலர்லயும் இருக்கும் சட்னி. இப்போ ஆட்டாங்கல்ல ஆட்டிட்டு வந்தாச்சு. உப்பு போட்டு கொஞ்சம் ஆட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி தொளிச்சு நல்லா கெட்டியா ஆட்டி தோண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இது முருங்கீரை சட்னினே சொல்ல மாட்டாங்க. ஆமா, புதினா சட்னி மாதிரி தான் இருக்குங்க இது பார்க்கறதுக்கு. ஆமா, டேஸ்ட் வந்து கசப்பெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. சரி, ஓகே. அப்போ கொடுங்க. அப்போ தோசை வர சுட்டு வந்துருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் மெல்லிசா சுடுறீங்களே, சூப்பரா. ஆமா, லேசா இருந்தா 2 தோசை சாப்பிட்ற இடத்துல இன்னும் 2 தோசை வச்சா சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் வேலை அதிகமாகுமே. வேற எதுவும் இல்லை, சாப்பிட்றது தானே முக்கியம் நம்மளுக்கு. ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்டு இன்னும் 2 சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தி தானுங்க.
சரி சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டலாம் பத்தாது, அப்படி அள்ளி சாப்பிடணும். இந்த சாதத்தோட 2 கறி துண்டு வச்சு அப்படி எடுத்துப்போம்ல, அந்த மாதிரி தோசைக்கு வந்து சட்னி. இங்கே 4 தோசை போகுமா கேட்டால் இங்கே வந்து 4 தோசை 8 தோசையும் போவோம், கூட 2 கண்டி சட்னிக்கு 4 கண்டி சட்னி போவோம். அதுதான் கெட்டி ஆட்டணுங்க. கெட்டி ஆட்டணும்னா சும்மா கொஞ்சமா தொட்டு சாப்பிடுவாங்க. கெட்டிங் போது நல்லா பிசைஞ்சு நிறைய எடுத்து வச்சு சாப்பிடலாங்க. நைஸ் நைஸ், வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. இருக்குங்களா? கசப்பு தன்மைலாம் இல்லை, அந்த லைட்டாக ஒரு புளிப்பு தன்மை இல்லை. இந்த வேர்க்கடலை போட்டிருக்கீங்கல்ல, அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டு, அந்த தேங்காய், அந்த முருங்கைக்கீரை, இந்த கல்லெண்ணெயோட அந்த பக்குவம், அதுக்கப்புறம் அந்த புளிப்பு தன்மை லைட்டாக தெரியுது. சூப்பராக. அக்கா வந்து ஃபேண்டாஸ்டிக்காக அவங்க வீட்டு முறையில் பண்ணுற இந்த முருங்கைக்கீரை சட்னி சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தி பெஸ்ட் ரெசிபி. ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்கள் நம்பரும் நான் தரேன். இவங்க பலகாரம் பண்ணுறாங்க, பொடி வகைகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்காவது காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. வீட்டு முறைப்படி கார வகைகள், இனிப்பு வகைகள், பொடிகள் எல்லாமே செஞ்சு உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணால் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தர்றோம். பேக்கிங் எல்லாம் போட்டு வச்சு பழைய ஸ்டாக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. முறுக்குக்கு வந்து ரொம்ப பேர் உள்ளூர் வெளியூர் வெளிநாடுலேருந்து எல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. யாராவது வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 9952809354. பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அக்காவுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அவங்க வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு கொடுக்குற ஆதரவு அவங்களுக்கும் கொடுங்க. MK மனோஸ் ரைட்டா? MK மனோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் அவங்க ஊர் அவங்க வீட்டில் படுற அந்த கை பக்குவத்தில் நிறைய ரெசிபிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள்க்கா. தேங்க்யூ. சரிங்களா? நிறைய பண்ணுங்க, நிறைய விஷயம் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த முறுக்கெல்லாம் செய்ய ஆரம்பிக்கல ரைட்டா? அந்த பிறகு அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. ஹாப்பி. ரொம்ப மக்களுக்கு ரொம்ப நன்றி. ஆதரவு வந்து தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாருமே நீங்களும் யூடியூப் சேனல் போடுங்கன்ட்டு ஒரு 1 இயராக கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால நான் வீட்டில் செய்கிறது வந்து அடிக்கடி நான் என்னென்ன செய்யறேன்னா எங்கள் ஊர் சைடில் செய்கிறதெல்லாம் நான் அடிக்கடி போடுறேன். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு கொடுக்குற ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு நல்ல ரெசிபியை ஊராக போய் தேடி கண்டுபிடிச்சி ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் தரீங்க. நிறைய இடத்துக்கு போகும்போது வந்து ஷெஃப் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்குது சொல்கிறீங்க. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you. Bye. Take care.